வாலா ப்ரோ, அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணுற சில பல விஷயங்கள் நல்ல வேளை நானும் கொஞ்சம் நாளில் படம் பண்ணாமல் என் ஒய்ஃப் வராமல் இருந்திருந்தா உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பேன். என்னை ஏதாவது காப்பாற்றுங்க ப்ரோ, அந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டிருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு என் ஒய்ஃப் இருந்தாங்க என்னையை காப்பாற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற வேலைக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மற்றவங்க ஆமாம் எல்லாருக்கும். சரி, இன்னொரு தடவை சொல்கிறேன், லப்பர் பந்துக்கு வெற்றி அடைஞ்சதுக்கும் சரி, அவார்டு வாங்கினதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாருமே நாங்கள் எங்களுக்குள்ளே கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முக்கியமான ரீசன் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் தாண்டி. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவர் ஆங்கர் கேட்டிருப்பாரு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, நான் கஷ்டப்படுறது எதுக்கு சொல்லணும், நான் எனக்காக கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் வந்து பெருசாக யாருக்காகவும் கஷ்டப்படலையே, எனக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பேர் வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வருது? அது யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது சொல்லிட்டேன். ஆனால் அதை சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது யார் கூடயே பாவம் எனக்கு பிடிச்சவங்க கூடயே இது பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. இல்லை நான் அதை சொல்ல விரும்பலை. பட் சொல்கிறவங்க என்ன நோக்கத்துக்காக சொல்லுவாங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்லுவாங்க. நான்லாம் இதை பண்ணினேன், ஸோ இதை பண்ணினா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யாரும் போயிடாதீங்க, இருந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லது தான். ஸோ நான் அதை சொல்லிவிட்டு நான் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டேன். அது தோணுச்சு, கேட்டாங்க, எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு எல்இடியில் ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துலாமா? ரீசெண்டாக வந்த படங்கள் இந்த ஒரு பால் லப்பர் பந்து அதான். ஸோ வெரி சிம்பிள் திங்ஸ் தே ஹவ் டன் இட் பிரில்லியன்ட்லி. பிகின் வித் மாஸ்டர் இன்ஸ்பைரர் ஷோவில் வந்து மோகன்லால் அவர்கள் ப்ரைஸ் பண்ண ஒரு கிளிப்பிங் தான் இது. அவரே வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு வேறு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப என்னால் ஃபஸ்ட் நம்ப முடியல, ஏங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹாப்பி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் கண்டிப்பாக மோகன் சார் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்கிட்ட இருந்து அவர் இப்போ இத்தனை வருஷம் இருக்கார், அவர் எவ்வளோ கதைகள் கேட்டிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருக்காரு. அதில் நம்ம படத்தை மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பயங்கர ஹாப்பி. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி, பெரிய மனசுக்கு. நிச்சயமாக இருக்கிறதுலே எது மிகப்பெரிய கெத்துனா, ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு முன்னாடியே ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் வெற்றிக்கு முன்னாடியே ஒரு பெண் இருக்காங்க, உங்களோட மனைவி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தருணம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு கணவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த மனைவி அவ்வளோ உழைச்சி உங்களை பார்த்துக்கிட்டாங்க, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, உங்கள் முன்னாடியே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நன்றி தான். அது நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். இந்த கொஷனுக்கு லீட் அவங்கள ஸ்டேஜை கூப்பிட்றதுக்காக இல்லைல்ல. இல்லை சார், கூப்பிட்டா கூட நல்லது தான். நீங்கள் தான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டீங்களே சார். எங்கே இருக்காங்க அவங்க? ஹாய் சொல்ல சொல்கிறீங்களா? அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க மேடம். பாருங்க சார், அவங்க கூட நம்பிக்கையாக பக்கத்தில் உட்காந்துருக்கோங்க. இவங்க தான் நம்மளுடைய லப்பர் பந்து திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் சாருடைய மனைவி. உங்களை வந்து இந்த பிகின் வுட்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க. ரொம்ப கர்வமாக ஃபீல் பண்ணுறோம்.